இந்த ஜூலை மாதத்தில் இந்த 1ஆம் தேதியிலே இந்த காணொளி மூலியமாய் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் மாறாதவராய் நம்முடைய வாழ்க்கையில் மறக்காதவராய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்பதை ஒரு சின்ன வார்த்தையின் மூலியமாய் இந்த காணொளியிலே நான் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்கிறேன். என்னோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மறக்காத கர்த்தராய் என்றென்றுமா இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு என்றைக்குமே விலகாதவராய், மறந்து போகிறவராய், நம்மளை விட்டு விலகி போகிறவராய் ஒரு நாள் இருக்க போவதில்லை. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:14-15 இப்படி சொல்லுது, சியோனே, கர்த்தர் உன்னை கைவிட்டார், ஆண்டவர் உன்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்படி நீங்கள் சொல்கிறீங்கப்பா, கர்த்தர் உங்களை மறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, கர்த்தர் உங்களை கைவிட்டுட்டாருன்னு சொல்கிறீங்க, கர்த்தர் உங்களை நினைக்கலன்னு சொல்கிறீங்க, கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கலன்னு நினைக்கிறீங்க. அதே வசனத்தில் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ, ஆனால் அவள் மறந்தாலும் அப்படின்ற வார்த்தை சொல்லுது. அவள் மறக்க மாட்டா. சப்போஸ் மறந்தாலும் இந்த வார்த்தை அழகாக சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ, அவள் மறக்க மாட்டா. சப்போஸ் மறந்தாலும் அந்த வார்த்தை கடைசியாக சொல்லுது, நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகளில், அநேகமான காரியங்களில் நம்மளை மறக்கலாம், இல்லைன்னா நம்மளை விட்டு விலகி போகலாம். நம்ம கூப்பிடுறதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு நினைப்போம், இல்லை நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைப்போம், நமக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நினைப்போம், நம்முடைய குறைகளை கேட்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் அவர்கள் கேட்காத சூழ்நிலையில் அவர்கள் சில நேரங்களில் கேட்காமலும் போவாங்க, சில நேரங்களில் கேட்டு அதை குறை சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறபடி இந்த உலகத்தில் தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லை. ஒருவேளை மறந்தாலும் ஆனால் மறக்காத ஒரு தேவனாய், நம்ம கூப்பிடுறதுக்கெல்லாம் பதில் தந்து, நம்ம குறைகளெல்லாம் கேட்டு, நம்முடைய குற்றங்களெல்லாம் மன்னித்து, நம்மை அவருடைய சட்டையில் நிலையில் பாதுகாக்கிறவர் தான் யார்னா இயேசு கிறிஸ்துவானவர். இந்த இடத்துல நான் ஒரு 3 காரியங்களை அழகாக சொல்கிறேன். முதலாவது, யோசேப்பை மறந்துவிட்ட தலைவர்கள், இல்லைன்னா யோசேப்பை மறந்துவிட்ட தகப்பனார் குடும்பம், யோசேப்பை மறந்துவிட்ட அண்ணன்மார்கள். யோசேப்பை தூக்கி குழியில் போட்டுட்டாங்க. யோசேப்பின் தரிசனம் முடிந்ததுன்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு நாள் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். அதுக்கு இடையில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. பிரச்சனைக்குள்ளே போனார், பாடுகளுக்குள்ளே போனார், நிறைய சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனார். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவரை அருமையாய் மென்மேலும் உயர்த்தினார் என்பதை நம்ம வாசிக்கலாம். தகப்பனார் மறந்தார். ஒருவேளை 1 வருஷம் அழுதுருக்கலாம், 2 வருஷம் அழுதுருக்கலாம். தகப்பன் மறந்துட்டார். யோசேப்பை பார்க்கும்போது இவன் தான் என் பிள்ளையா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமாக பார்க்குறார். அதுக்கப்புறமா யோசேப்பு யாராவது நமக்கு உதவி செய்வாங்களான்னு நினைக்கும்போது இந்த பானபாத்திரங்கிட்ட சொல்கிறார், எப்பா என்னை நினச்சிக்கோ, நீ ராஜா கிட்டே போகும்போது கொஞ்சம் என்னை நினச்சிக்கோப்பா, நான் இந்த மாதிரி உனக்கு ஒரு நன்மை செஞ்சுருக்கேன், நான் இந்த நீ கண்ட கனவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி உனக்கு நன்மை செஞ்சுருக்கேன், நீ ராஜாவுக்கு பிஏவாக இருக்கிற, நீ ராஜாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற, நீ ராஜா கூடயே தான் எப்பயும் இருக்க, கொஞ்சம் என்னை சொல்லி நான் செய்யாத தவறுக்கு நான் ஜெயிலில் இருக்கேன், என்னை விடுவி, இந்த வார்த்தையை ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தலைவன் மறந்துட்டான். மனிதரால் மறக்கப்பட்டவன், மனிதரால் மறந்து போகப்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. ஆனால் மறக்காதவராய் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அதே ராஜாவுக்கு கனவு வந்தது. ராஜாவுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லுகிறவனாய் அதே பானபாத்திரன் தலைவன் மூலியமாய் யோசேப்பு அந்த இடத்துக்கு போகிறார். கர்த்தர் அவனை அந்த இடத்துலேருந்து உயர்த்துகிறதை நீங்கள் வேதத்தில் அழகாக வாசிக்கலாம். இப்போ யோசித்து பாருங்கள், இந்த உலகம் மறந்தது, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மறந்தார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மறந்தார்கள், இந்த உலகத்தில் சுற்றிலுமாக இருக்கிறவர்கள் எல்லாருமே மறந்தார்கள். ஆனால் மறக்காத ஒருவர் யோசேப்போடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ண சொல்லி அவனை நன்மையாய் நடத்தினார் என்பதை அழகாய் வேதம் சொல்லுகிறது. இதை வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்களேன், ஆண்டவர் எப்படி அவனை ஒரு மறக்காதவராய் எப்படி பாதுகாத்தார் என்பது அழகாக சொல்லுது. பாருங்களேன். அடுத்தது, நீங்கள் அதுக்கு கீழே நிறைய நீங்கள் அதில் வாசித்தீங்கன்னா யோசிப்போட வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சொல்லி. 2வது, யோபுவை மறந்துவிட்ட சிநேகிதர்கள். யோபு என்ன மறந்துட்டாங்கன்னா, யோபுவை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் யோபு 19வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். யோபுவோட 19வது அதிகாரத்தில் அவனுக்கு விரோதமாக நிறைய தூஷணமான வார்த்தைகளை
அவனுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை பேசுகிறத நம்ம வாசிக்கலாம். ஏன்னா யோபு செய்த நன்மைகளை தங்கள் நண்பர்கள் மறந்தார்கள். உலகத்தில் இப்படி பழமொழி ஒன்று இருக்குது, ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன்ட்டு. ஆனால் யோபுக்கு ஆபத்தில் உதவுறவனா இல்லை, ஆபத்தில் பிரச்சனையை உண்டாக்குறவனாக தான் நண்பர்கள் இருந்தாங்கன்றதை நம்ம வாசிக்கிறோம். அவன் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கான், உடம்பு ஃபுல்லாக வியாதியில் இருக்குது, 10 பிள்ளைகள் இறந்துட்டாங்க, சொத்துக்கள் போயிடுச்சு, ஐஸ்வர்யம் போயிடுச்சு, வேலைக்காரங்களில் யாருமே இல்லை, தன்னுடைய மனைவி மட்டும் இருக்கிறாங்க. அந்த மனைவியும் அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டபோது யோபுவோட வாழ்க்கையில் கண்ணீராய் நிரம்பி இருக்கிறார். அந்த கண்ணீராய் நிரம்பி இருக்கிற அவர்களுக்கு ஆறுதலாய் தன்னுடைய சிநேகிதர்கள் இருப்பாங்கன்னு நினச்சா இல்லை, சிநேகிதர்களும் இல்லை, சிநேகிதருக்கும் அவனுக்கு விரோதமாக தான் பேசுகிறாங்க. என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள் அப்படின்னு யோபு 19:14 வசனத்தில் சொல்ல, என் சிநேகிதர்களும் என்னை மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு நான் எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கேன், எவ்வளவோ அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கேன், எவ்வளவோ காரியங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி நின்றுருக்கேன், ஆனால் அப்படிப்பட்ட நண்பர்களே எனக்கு விரோதமாய் என்னை மறந்து விட்டார்களே அப்படின்னு யோபு வேதனையோடு சொல்லுகிறதை நம்ம அங்கே வாசிக்கலாம். யோசித்து பாருங்கள், தன்னுடைய வியாதியிலையோ தன்னுடைய கஷ்டத்துலேயோ துணையாக இருப்பாங்கன்றவங்க இல்லை, ஆனால் துணையாக இருந்தவர் யாருன்னா தகப்பனாகிய ஆண்டவர் மட்டுமே. தன்னுடைய வாழ்க்கையில் வியாதிகள் மாறினது, பிரச்சனைகள்லாம் மாறினது, தன்னுடைய சொத்துக்கள் திரும்பவும் கிடைத்தது, தன்னுடைய 10 பிள்ளைகளும் திரும்பவும் பிறக்கிறாங்க. இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் திரும்ப வர 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 திரும்பவும் யோபுடைய நண்பர்கள் வந்து யோபின் இடத்துல மன்னிப்பு கேட்கிறதை அங்கே வாசிக்கலாம். ஒருவேளை ஜனங்கள் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், உறவினர்கள் மறக்கலாம், மறக்காதவர் ஒருவர் மட்டுமே, அவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதையும், அன்பான தகப்பனாகிய அவர் மட்டுமே என்பதையும் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். 3வது, கர்த்தரை மறந்துவிட்ட மக்கள். எருசலேம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உபாகமம் 33வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த இடங்கள்லாம் சொல்லப்படுது, உங்களை ஜனிப்பித்த கர்த்தரை நீங்கள் என்ன பண்ணலாம், நினைக்காமல் போய்விட்டீர்கள், உங்களை பெற்ற தேவனை மறந்து விட்டீர்கள். அவர் தான் உங்களுக்கு தேவனாக இருக்கிறார், அவர் தான் உங்களுக்கு கர்த்தராக இருக்கிறார், அவரை மறந்துட்டீங்கன்னு உபாகமத்தில் சொல்கிறார். எரேமியா புலம்புகிறார், ஐயோ ஜனங்களே கர்த்தரிடத்தில் திரும்புங்க, அவரை மறந்துடாதீங்க, அவரிடத்துல நினைப்பாக இருங்க, அவரிடத்துல திரும்பி வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் மறந்துட்டாங்க என்பதை நம்ம வாசிக்கிறோம். இது நம்ம எங்கேருந்து வாசிக்கலாம்னா யாத்திராகமத்திலேருந்தே வாசிக்கலாம். யாத்திராகமாக அந்த செங்கடல்லேருந்தே வாசிக்கலாம். ஒவ்வொரு டைம் முறுமுறுப்பு தான், ஒவ்வொரு டைம் கோபம் தான், ஒவ்வொரு டைம் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அங்கேருந்து அப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு சம்பவமாக யோசுவா அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததுக்கப்புறமா கர்த்தருக்கு விரோதமாக சிலைகள் வழிபடுகிறதையும் விக்கிரகங்களை வழிபடுகிறதையும், அதை தொடர்ச்சி அப்படியே நியாயாதிபதிகளில் வந்தால் பாகாலின் விக்கிரகங்களை வணங்குகிறதையும், நிறைய தோப்புகளை உருவாக்குகிறதையும் நம்ம வாசிக்கலாம். அப்படியே ராஜாக்களில் வந்தால் ஒரு ராஜா கர்த்தருக்கு பிரியமான ஒருத்தனாக ராஜாவாக இருப்பார், இன்னொரு ராஜா அவருடைய பிள்ளை வந்தால் கர்த்தருக்கு விரோதமான ராஜாவார். இப்படி கான்ட்ரவர்சியாக மாற்றி 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 எல்லாமே கர்த்தரை மறக்கிற சூழ்நிலை. தகப்பனார் சொல்லுவார், இல்லை கர்த்தர் தான், அவரை தான் நேசிக்கணும், அவரோடு தான் இருக்கணும்னு சொன்னால் உடனே பிள்ளை வரும்போது அதை டோட்டலாக மாற்றுறது, உடனே பேரை வந்து அதை சரி இப்படி தான் என்ன பண்ணுதுன்னா ராஜாக்கள் காலத்தில் இருக்குது. இதை தான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துலேயும் சரி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் புலம்புகிற காரியத்தை நம்ம அதிகமாக வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் சொல்லுது, அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்து விட்டோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தந்த அதிசயங்கள், நமக்கு தந்த அற்புதங்கள், நமக்கு தந்த மேலான ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம மறந்துட்டோம். இது சங்கீதம் 78:11 வசனத்தில் சொல்லுது. 106வது சங்கீதம் 22வது வசனத்தில் சொல்லுது, தங்கள் இரட்சகனாகிய தேவனை மறந்தார்கள். தங்களை விடுவிக்கிற கர்த்தரை மறந்துட்டாங்கப்பா. தங்களுக்கு இரட்சகராக இருக்கிற, தங்களுக்கு பலனாக இருக்கிற, தங்களுக்கு துருகமாக இருக்கிற மிகப்பெரிய இரட்சகரை மறந்துட்டாங்கப்பா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த ஜனங்கள் மறந்துட்டாங்க என்பதை வாசிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வசனங்கள், அவரை மறந்த சூழ்நிலைகள், நிறைய காரியங்கள். இப்போ இந்த 3 காரியங்களை வாசித்து பாருங்கள். யோசேப்பை மறந்த தலைவன், யோசேப்பை மறந்த குடும்பம், யோபுவை மறந்த நண்பர்கள், மனைவி, அதுக்கப்புறமா கர்த்தரை மறந்த மக்கள், இதெல்லாம் பாருங்கள். ஆனால் மறக்காதவராய் என்ன சூழ்நிலையில் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மளை மறக்காதவராய் ஒவ்வொரு நாளும் கூடையே இருந்து
நீ மறந்தாலும் சரிப்பா, நான் உன் கூட தான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இதை 2 விஷயமாக எடுத்துக்கலாம். நான் இப்படி சொல்கிறேன், ஒரு பார்ட்டான ஜனங்கள் இப்படி நினைக்கலாம், ஆண்டவரே என்னை யாருமே பார்க்கலையேன்னும் போது அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி நான் உன்னை மற்றவங்க மறந்தாலும் சரி, நான் உன்னை மறக்காதவனாக இருக்கிறேன்ப்பா. இன்னொரு சூழ்நிலை சொல்கிறேன், ஒருவேளை நம்ம கர்த்தரை மறந்தாலும் சரி, அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் இடமாய் பக்கமாய் திரும்பினால் கர்த்தர் நம்மை நன்மையாக நடத்துவாங்க. அவரை விட்டு நம்ம விலகி 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 போகிறது தான் பிரச்சனையாக முடியும். அவரிடத்தில் கிட்டி சேரும்போது நமக்கு பாக்கியமும் நன்மையும் கிடைக்கும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நான் இது யாருக்காக சொல்கிறேன்னா, கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, என் பிரச்சனை மாறும்னு சொல்கிறவங்க மத்தியில் கர்த்தர் நன்மையாக நடத்துவார் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த வார்த்தை ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:14-15 இப்படி சொல்லுது, ஒருவேளை தாயே பிள்ளையை மறந்தாலும் கர்த்தர் நம்மளை மறக்காதவராய் இந்த மாதம் முழுவதும் நன்மையாக நடத்துவார் என்பதை ஒரு அருமையான வார்த்தையோடு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.